சோழர்களின் காலம் இந்திய வரலாற்றின் பொற்காலம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பிரதமர் மோடி வருகையால் கங்கை கொண்ட சோழபுரம் விழாக்கோலம் பூண்டு காணப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வீணை ஓவியம் பொறித்த படத்தை நினைவு பரிசாக வழங்கி பிரதமரை வரவேற்றார். இவ்விழாவில் ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பெருவுடையார், பெரியநாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் சன்னதிகளில் பிரதமர் மோடி வழிபாடு செய்தார். பிரதமருக்கு மயிலாடுதுறை ஆதீனம் சார்பில் பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில் வளாகத்தில் ஓதுவார்கள் தமிழில் தேவாரம் ஓத அதனை பிரதமர் மனமுருக கேட்டு ரசித்தார். மேலும் இசையமைப்பாளர் இளையராஜா அரங்கேற்றிய ஆன்மீக இசையை நிகழ்ச்சியை பிரதமர் கேட்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து வணக்கம் சோழமண்டலம் என கூறி உரையாற்றிய பிரதமர் கங்கை கொண்ட சோழவரம் சோழீஸ்வரரை வழிபட்டது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் எனவும் மக்கள் அனைவருக்கும் இறைவன் ஆசி கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டதாகவும் தெரிவித்தார். கட்டிடக்கலையில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ஒரு அதிசயம் எனவும் இது உலக மக்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். சோழ அரசர்களும் சோழ வளராரும் இந்திய வரலாற்றின் பெருமைமிகு அடையாளங்கள் என குறிப்பிட்ட பிரதமர் தான் காசியின் பிரதிநிதி, கங்கையின் மகன் என கூறினார்.